Asian Continental record holder, but got no pre-Olympic publicity really, and here she is with a chance to perhaps... 1954 Asian Games 110 meter hurdles 14.7 செகண்ட்ஸில் வின் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினேன். எனக்குள்ளே அன்றைக்கி அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். 27 வயசில் அந்த வெற்றி எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துச்சு. தங்கம் வாங்குறது மட்டும் வெற்றி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 110 மீட்டர்ஸில் வெற்றிக்கு எனக்கு வெறும் 10 ஹடல்ஸ் தாண்டினா போதும். ஆனால் வாழ்க்கையில் இந்த வெற்றி எனக்கு ஒரு பெரிய ஹடலாச்சு. தாண்ட முடியாத ஒரு பெரிய ஹடலாக மாறிடுச்சு. இந்த ஓட்டத்தோட வாழ்க்கையே மாறிடணும்னு நம்பினேன். ஆனால் வாழ்க்கையில் நான் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன். அப்பயும் இப்பயும் ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான். இப்போ நான் பின்னோக்கி ஓடிட்டுருக்கேன். மிலிட்ரியில் நாயக்கா இருந்தேன்னா ஒரு கோல்டு மெடலிஸ்டாக மாறினேன். ஆனால் இப்போ ஒரு கோல்டு மெடலிஸ்டாக இருந்தேன்னா வெறும் டாக்ஸி டிரைவராக இருக்கேன். அத்லெட்டிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கின ஒரு டாக்ஸி டிரைவர். நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டினாலும் 50 60 தான் தேரும். வாங்குகிற காசு வயிற்றுக்கே சரியாக இருக்கும். 1,00,000 பேர் அன்றைக்கி என் பேரை கத்துனாங்க. ஆனால் இன்னைக்கு 10 பேருக்கு கூட நான் யாருன்னே தெரியாது. யாருக்கும் நான் உயிரோடு இருக்கேனா இல்லை செத்துட்டேனான்னு கூட தெரியவே தெரியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம் எனக்கு தெரில. ஆனால் இந்த நிலைமை நீ யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அத்லெட்டிக்ஸ் தான் வாழ்க்கைன்னு இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். 10 ஹடில்ஸ் தாண்டினா ரேஸை ஃபஸ்ட்டு முடித்தா பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே எப்போதுமே ஒரு புது பிரச்சனை, ஒரு புது ஆரம்பம்.